पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंगडत्तुरैवार्क नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। அன்பர்களே வணக்கம். இப்பொழுது நாம் திருவேங்கடத்தெம்பெருமானுடைய 1000 திருப்பெயர்களில் 680வது திருநாமத்தை ரசிக்கப் போகிறோம். இது நகதரன். நகா என்றால் மலை. திருவேங்கட மலையாகவே அவன் இருப்பதனால அவனுக்கு மலையப்பன், மலைக்கு அப்பன் அல்ல மலையாகிய அப்பன் என்று பொருள் என்று காண்பிச்சோம் போன திருநாமத்தை விளக்கும் பொழுது. இந்த திருநாமம் மலையை தாங்கினவன், மலையை தூக்கினவன் என்ற பொருளிலே வருகிறது. தெரியுமே நமக்கு தான். தேவர்களும் அசுரர்களும் கூடி நீரை கடைந்தவாறும் அசுரர்களும் தேவர்களும் சேர்ந்து சமுத்திரத்தை கடைந்தார்கள். பகவானுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் பேர்ல தான். அந்த சமுத்திரத்தை கடையும் பொழுது மலை டபக்குன்னு கீழே போயிடுது. ஏன் போயிடுத்து? அது பெரிய ஆழமான கடல். அந்த மலை கடலில் உழுந்து உள்ளே போயிடுது. அப்புறம் எப்படி கடையிறது? மத்தே உள்ளே விழுந்துடுதுன்னா அப்புறம் எப்படி தயிர் கடையிறது? அதுக்காக என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஷாஃப்டர் சுற்றுறதெல்லாம் தாங்கிட்டு இருக்கிறதுக்கு த்ரஸ்ட் பேரிங்னு ஒன்று போடுவாங்க இன்ஜினியரிங். அந்த த்ரஸ்ட் பேரிங் போட்டு அப்புறம் இந்த மலையை வச்சிருக்கணும். பகவான் தான் மலையை வேணா வச்சுட்டாங்க. மலை போட்டவுடனே கடலுக்குள்ளே போயிடுது. குயோ முயோன்னு கத்தினாங்க தேவர்கள். திருமாலே நமக்கரண் என்று சொன்னார்கள். அடுத்த வினாடி எம்பெருமான் மாபெரும் ஆமையாய் வடிவம் எடுத்தான். வடிவம் எடுத்து கீழே போய் அந்த மலையை தன் முதுகு ஓட்டு மேல தாங்கிட்டான். இப்ப மந்தரமலைக்கு த்ரஸ்ட் பேரிங்காக ஆமையாக எம்பெருமான் இருந்து அந்த மலையை தாங்கினான். இவன் தூக்கி எடுத்த உடனே இவர் ஆட ஆரம்பிச்ச மேல மலை வேற குதிக்க ஆரம்பிச்சு. இந்த தாய்மார்கள்லாம் பார்த்துருப்பேன், மிக்சியில் ஒரு கையை வச்சுட்டே அரைப்பாங்க அவங்க. இல்லைன்னா பொருள் மேலே சதுரி போயிடும். கடையும் பொருள் மேலே சிதறினால் என்ன பயன்? அதனால மேலே உட்கார்ந்து மலை எழும்பாதபடி அமுத்தினான். கீழே விழாதபடி மலையை தாங்கினான். மேலே மலை ஜம்ப் பண்ணாதபடி அமுத்தினான். எத்தனையே செஞ்சா இவர் கடைபொருளுக்கு நடுவில் ஒத்தனான் என்று தானும் கடைஞ்சான். ஆக இப்படி அந்த மலையை ஒரு உருப்படியான வழியில வைத்து மலையை தாங்கி நின்றதுனால
மலையை தாங்கினவன் நகதரன் என்கிற பெயர் திருமாலுக்கு பொருந்துகிறது. திருவேங்கடமுடையானுக்கு இல்லப்பா, இந்த நிகழ்ச்சியை சொல்ற குன்று குடையா எடுத்தாய் குணம் போற்றிய சொல்லுப்பா. இவன் பேச்சை கேட்டுக்கொண்டு ஆயர்பாடியில் உள்ள ஆயர்கள் அன்றைய தினம் கோவர்தன மலையே கடவுளாக கருதி அவருக்கு படையல் இட்டார்கள். அந்த கோவர்தன மலையை இவர்கள் பூஜித்தார்கள். தனக்கு என்று தயார் பண்ணிய பொருளை எல்லாம் வைத்து கிருஷ்ணன் காட்டிய வழியிலே போய் ஒரு கோவர்தன மலைக்கு ஆயர்கள் பூஜை செய்தார்கள் என்பது கேட்ட உடனே தேவேந்திரனுக்கு வந்தது கோபம். தர்மத்தை நிலநாட்ட பூலோகத்தில் அவதரித்தவன் கிருஷ்ணன். அவனே தர்மத்துக்கு மாறாக எனக்கு செய்ய வேண்டிய பூஜையை தடுத்தானே என்று அவனுக்கு ஒரு பாடம் கற்பிப்பேன் என்று கர்ஜித்தான் தேவேந்திரன். யாருக்கு யார் பாடம் புகட்டுறதுன்னு பாயிடுத்து. நான் கோவிந்தனுக்கு பாடம் புகட்டுகிறேன் என்றான் தேவேந்திரன். பாருங்கள், இப்பொழுது அடுத்த வினாடி மழை பொழிய தொடங்கியது ஆயர்பாடி. மழை மழை மழை, வெறும் மழை இல்லை, ஆலங்கட்டி மழை. ஜனங்கள் மழை வந்த உடனே ஆயர்பாடி ஆயர்கள் ஆனந்தப்பட்டார்கள். உடனே கிடைச்சி கொடுத்தே பலன். இந்திர பூஜை பண்ணால் பல நாள் உடனே பலன் கிடைக்காது, கொஞ்ச நாள் ஆகும். இப்போதான் பூஜை முடித்தோம், இப்போதான் பிரசாதம் கொடுத்தோம், இப்போதான் பகவான் நிவேதனம் பண்ணோம், இப்போதான் சாப்பிட்டோம், அடுத்த வினாடி மழை பொழிகிறது. அது நல்ல மழை, சும்மா அப்படி தூரல் போட்டு ஏமாத்துற மழை இல்லை என்று ஆயர்கள் ஆனந்தப்பட்டார்கள், மகிழ்ச்சி கூத்தாடினார்கள். கொஞ்ச நேரம்தான், ஏன்னா அந்த மழை பயங்கர மழையா இருக்கு. அப்படி ஆலாங்கட்டிய பொழியறது கல்மாரியா இருக்கு, கல்லை பொழியறது. உடனே இருக்க இடம் இல்லை, வெளியில வந்துட்டா பயமா இருக்கு, மழை பெய்யுது, உள்ள போனா கூரை பிச்சுக்கிறது. உடனே கண்ணபிரான் அவர்கள் இலையை பார்த்து அவர்கள் சரணம் கிருஷ்ணா என்று கதறியவாறே என்ன செய்யலாம்னு பலராமனை கேட்டான். இப்ப மட்டும் எனக்கு கேளுனார் பலராம். நன்னா ஆயர்கள் போட்ட அத்தனை சாப்பாடு நான் தான் மலைன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அப்போ அண்ணனை பற்றி சிந்தனையே இல்லை. இப்போ என்னை பற்றி சிந்தனையான்னு கேட்டான்னு வச்சுக்கணும். வேடிக்கையா, என்னன்னா இப்படி சொல்கிற, நீ ஒரு ஐடியா சொல்லுன்னா பகவான். நான் சொல்கிறேன் கேளு, இந்த மலையை நில்லுன்னு நீ சொன்னால் நின்று போய்ட்டும் மழை. அப்படியெல்லாம் உன்னுடைய பெருமையை காண்பிக்காது. இந்த கோவர்தனத்துக்கு பூஜை செய்ததுனால தான் இந்த இடர் வந்தது என்று இந்த மக்கள் நினைக்கிறாங்க. அந்த கோவர்தனத்தை கொண்டே அவர்களுடைய துயரத்தை துடைத்து விடு. எப்படின்னா உடனே பகவான் அந்த மலையை அப்படியே கொடையாடுது. கையை விட்டு மலையை தூக்கி இப்படி பிடிச்சி சுண்டு வர மேலே வச்சுட்டான். அவ்வளோதான், ஆயர்கள் அனைவரும் அந்த மலை கடியில் வந்துட்டாங்க. வாங்கோ வாங்கோ வாங்கோ, உங்களுக்காக கொடை பிடித்திருக்கேன்னா, கூரை வச்சிருக்கேன்னா எல்லாரும் வந்தால் அந்த கொற்றக்குடை கோவர்தனம் என்னும் கொற்றக்குடையாக வெற்றி குடையாக அதை எடுத்தான். ஜனங்கள் மழையின் பாதை இல்லாமல் உள்ளே வந்தார். நாட் அஃபெக்டட் பை ரைன்ஸ். சுத்தீவிர மழை பொழியறது, ஆனந்தமாக இருக்காத ஆயர்கள். கண்ணன் ஒருவனே தன் சுண்டு விரல மலையை தக்கி இருக்கான். கண்ணா அப்படின்னார் கர்கருடைய சிஷ்யர்களாம். என்னன்னா இரவா பகலா தெரியலையே, இவங்கெல்லாம் பசிச்சா அது ஒதுடுத்து பகல்ங்கிறாங்க. எங்களுக்கு அப்படி இல்லை, சூரியனை பார்த்து அறிய பண்ணணும், சந்தியாவந்தனம் பண்ணணும், சூரியனையே தெரியலையே கிருஷ்ணான்னா. பகவான் இப்படின்னா என்னன்னா கண்ணை பாருங்கள்னா, ஒரு கண் சூரியன் ஒரு கண் சந்திரன், அவ உருட்டினா உதயம் தெரிஞ்சுடுத்து. தன் கண்ணாலேயே சூரிய சந்திரனுடைய மூமெண்ட்டை காண்பிச்சு அவர்களை சந்தியாவந்தனாதிகளை பண்ண சொல்லிட்டான். கோபிகள் எல்லாம் சேர்ந்து எல்லாருக்கும் சாப்பாடு சமைக்கிறாங்க. கீழே எங்கேருந்து மறைய சொருகி வச்சிருந்த உலர்ந்த விறகெல்லாம் எடுக்கிறாங்க. சமைச்சு கிருஷ்ணனுக்கு முதல்ல கொடுப்போம். குழந்தை தூக்கிட்டு இருக்கான் பாருங்க, கிருஷ்ணனுக்கு ஊட்டுறாங்க. 5 லட்சம் பெண்களும் ஊட்டினா எப்படி இருக்கும், ஆனந்தமாக சாப்பிட்டு இருக்காரு. அப்புறம் இவர்களும் சாப்பிட்றாங்க. இப்படி 7 நாள் கழிந்தது. இப்படி 7 நாள் கோவர்தன மலையை கொற்றக்குடையாக பிடித்து மலையை தரித்தவனாகினால நகதரன் என்று பெயர். கூர்மமாக இருந்து மந்திரமலையை தாங்கியதால் நகதரன், கிருஷ்ணனாக இருந்து கோவர்தன மலையை தாங்கினதுனால் நகதரன். இல்லை சுவாமி, இன்னொரு மேட்டர் இருக்குன்னார் ஒருத்தர். என்ன? இன்றைய தினம் திருவேங்கட மலையில் உட்காந்து அதை எப்படி செழிப்பாக்கிட்டான். எத்தனை ஜனங்கள் போகிறாங்க, எத்தனை பொருள் போகிறது. தயிர் வண்டி போகிறது, கீழே இருந்து பால் வண்டி போகிறது, காய்கறி வண்டி போகிறது, எல்லாம் கீழே தான் போகணும். மேலே யார் பயிர் செய்கிறாங்க? மேலே ஒன்றும் கிடையாது.
அத்தனை வருது, பிஸ்னஸ் நடக்கிறது. எத்தனை பேர் திருவேங்கடமலையில் யாத்ரீகர்களுக்கு உணவை கொடுத்து, யாத்ரீகர்களுக்கு வேணுங்கிற அவசர பொருளை கொடுத்து, யாத்திரிகளுக்கு சோப்பு, சீப்பு, எண்ணெய் எல்லாம் விற்று அவங்க பிஸ்னஸோடு இருக்காங்க. அந்த திருமலையே ஒரு நகரமாக திகழ்கிறது. அப்படி அந்த மலையே இவன் தான் வளர்த்துன்னு தாங்கிட்டு இருக்கான். திருமலையை வளர்த்து தாங்கி கொண்டிருப்பதினாலே திருமலையப்பன் நகதரன். கோவர்தன மலையை 7 நாள் கொடையாக பிடித்ததினாலே திருமலையப்பன் நகதரன். அமிர்தமதனமான காலத்திலே மந்திரமலையை முதுகிலே சுமந்து அமிர்தங்கடைய உதவியினாலே நகதரன். இப்படி நகதரன் என்ற திருநாமம் பகவானுக்கு என்று நாரதர் சொல்ல வசிஷ்டர் கேட்டு மகிழ்ந்தார். இதற்கு பின்னணியான ஸ்லோகத்தை நீங்களும் கேளுங்க. खगपति धृत तनुरेषगा मंथन नगधर सुगच्छपत्वाद्वा गोवर्धन धरणाद्वा नगधर नामा वृषाद्रि धरणाद्वा. இதற்கு தமிழ் பாட்டு. கருடன் தரிக்க நின்ற கடல்கள் உடைய ஒருவன் கடலில் அமிர்தம் கடைந்த காலை மந்தர நகத்தை, ஆயர்பாடி புயல் மழையிலேயும் கோவர்தன நகத்தை, இவன் வேங்கட நகமும் தாங்கிடு நகதரனாமே. பெரிய மலை போன்ற துயரங்களை எல்லாம் நாம் தாங்கி கொண்டு அவைகளை கடந்து செல்ல இந்த மலைதரனை, நகதரனை, திருவேங்கடமுடையானை இந்த திருநாமம் விட்டு சொல்லி ஜெபித்து வணங்கி வழிபடுங்கள். நமக்கு அந்த சுமைகளை எம்பெருமான் நீக்கிவிட்டு அருள்வான். எங்கே இருடன் கலந்து ஜெபியுங்கள். நகதராய நமகா, நமோ வெங்கடேஷாய, வெங்கடத்துறைவார்க்கு நம. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ